ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். காமெடியும் இருக்குது, ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. இதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. ஹீரோவா? ஹீரோ வந்து அவர் பயங்கரமாக அப்போயே நல்லா பண்ணுவார். ரொமான்டிக்லாம் நல்லா பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதில். பட் இந்த ஆக்ஷன் அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஆக்சுவலாக மூவி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு லேகாக இருந்தது. என்னடா இது அப்படின்னு தான் அந்த சீரியஸாக ஓப்பனாக சொல்லணும்னா. பட் போக போக செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஹீரோயின் லவ்வும் காட்டியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பும் காட்டியிருக்காங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மூவி பார்த்தீங்கன்னா எல்லா மூவியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செப்பரேட் 18+ அப்படி இப்படி இருக்கும். பட் இந்த மூவி ஃபேமிலியோ கூட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஃபன்னுக்கு ஃபன்னு, மெசேஜுக்கு மெசேஜ், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஹீரோவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஹீரோ ரோல் வந்து செம யூனிக்காக இருந்தது. போலீஸ்கார் எப்படி யோசிப்பானோ அதை கண்டா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னா, இப்போ நடக்கிற டேட்டிங், அந்த கேர்ள்ஸ் கூட பண்ணுற ஃப்ளர்ட்டிங்லாம் இருக்குல்ல, அது எப்படி அப்யூஸாக மாறி எப்படி அந்த அடிஷனை கொண்டு வருது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது படம். மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, யாரையும் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்பிடாதீங்க. அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லவ் கண்டென்ட் வச்சு லாஸ்ட்டில் வந்து இந்த கருத்தை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஹீரோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா தான் பண்ணியிருக்காரு. 2வது படம்ன்ற மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. நான் இந்த மெசேஜ் வந்து சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மெசேஜே ஒரு படமாக எடுக்கிறத தாண்டி இந்த மாதிரி லவ் கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டில் இந்த மெசேஜை வச்சது நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் நல்லா இருக்குது. ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு கேர்ளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேருமே. 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்குது. இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்கலாம், நிறைய விதமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக டிஃபைனாக பண்ணியிருக்கலாம். நல்லா படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து பார்க்கலாம். ரொம்ப டீசெண்டாக இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி படத்தோட மெசேஜ் என்னென்னா, ரேப் பண்ணுறாங்க, ரேப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஜாமீன் வாங்கிட்டு ஃப்ரீயாக சுற்றுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து தண்டனை இன்னுமே வந்து எதுலேயுமே ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லை. ஸோ அந்த தண்டனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கலன்னா நம்ம தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுதான் வந்து டைரக்டர் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது தெளிவாக சொல்லியிருக்காரு, எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. இது வந்து ஆடியன்ஸ்க்கும் இப்படியே புரிஞ்சு இது வந்து இன்னும் சட்டங்கள் வந்து கொஞ்சம் பலமாக இதுவானால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இல்லை, லேகெல்லாம் இல்லை. கடைசியில் அந்த அவ்வளோ படம் முடிஞ்ச பிறகு கடைசியில் அதை சொல்லும்போது எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அப்படி தான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுதான் புரிஞ்சுது. அண்ட் வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காரு டைரக்டர். நல்லா இருக்குது படம். சாங் வந்து கடைசியில் ஒரு சாங் இருக்குது, மிட்லேயும் ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்குது. 2 சாங்குமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ சார், ஹீரோயின், காமெடியன்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸாக பண்ண எல்லா ஆர்டிஸ்டோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்மிருதி வெங்கட் ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயந்தா மாதிரி நிறைய நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு அவங்கவுங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து பார்க்கலாம், பசங்களோடையும் வந்து பார்க்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை, டீசெண்டாக இருக்குது படம். படம் சும்மா தரமாக இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்தது. லவ் சீனும் நல்லா இருந்தது. காமெடிலாம் வேறு லெவலில் இருந்தது. மூவி பார்க்க த்ரில்லாகவும் இருந்தது. நல்லா மெசேஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நல்லா த்ரில்லாக இருந்தது. எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணுங்க வந்து படுற கஷ்டத்தை தான், அந்த செக்ஸுவல் எடிட்டிங், அந்த இது பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, தப்பான வீடியோலாம் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. அதான் மெசேஜ். சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. கிருஷ்ணதாஸ் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் நல்லா இருக்குது. காமெடி, படத்தில் காமெடியும் இருக்குது, த்ரில்லும் இருக்குது, லவ்வும் இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது படம். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, காமெடியும் இருக்குது, லவ்வும் இருக்குது, த்ரில்லிங்கும் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். அதான் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி வந்து பொண்ணுங்களை வந்து இதுமாரி பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுத்து மிரட்டுறது, அந்தமாரி இதுவெல்லாம் நிறையா பண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம்
பாட்டெலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், காமெடியாகவும் இருக்குது, நல்லா லைக் பண்ணிப்போம். அப்புறம் உண்மையிலேயே படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் எதிர்பார்த்து வரல படம் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு நார்மலான படமாக இருக்கும் தான் நினச்சி வந்தேன்னா உண்மையிலேயே படம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பயங்கர ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும் அது. கண்டிப்பாக அவர் பயங்கர செட்டில்டாக பண்ணியிருந்தார், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான இந்த படத்துக்கு ஏற்ற ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஆக்ட் வந்து அவருக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அதனால ஹீரோயின்மே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது இந்த கேர்ள்ஸ் அப்யூஸ் பண்ணுறதை பற்றி. ஸோ அதை தாண்டி இது கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், நல்லாயிருக்கு. கேர்ள்ஸ் அப்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபோட்டோ எடுத்து லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. லவ் பண்ணால் உண்மையாக லவ் பண்ணுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. இப்படி அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறது, வீடியோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். அதை தான் சொல்லணும். இல்லை அவங்க சொல்ல வந்த மெசேஜ் கரெக்டாக புரிஞ்சிருச்சு. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக வரணும், அது கண்டிப்பாக வரணும், ஏன்னா ஒரு நல்ல படம் அது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதை ஃபேமிலியோட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது, கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருணம் படத்துக்கு வந்திருந்தோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாமே மிலிட்ரி அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சீன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் சீன் ஒன்று நடந்துச்சு. அந்த த்ரில்லர் சீனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, ஒரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. படம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக பாருங்கள், சூப்பரான படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆக்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது ஹீரோட ஆக்டிங் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பட் படத்தில் ஃபுல்லாமே போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் போடுறாரு. ஆனால் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்டராகவே ஃபுல்லாமே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ சூப்பராக நடிச்சிருந்தார் ஆக்டர். தருணம் படம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, இது வந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, அவ்வளோ அதை விட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது, த்ரில்லரான மூவி தான், லவ் ஸ்டோரி கம் த்ரில்லிங் மூவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷன்தாஸை நீங்கள் வந்து லவர் பாயாக ஒரு காம் அண்ட் என்ன சொல்கிறது ரொம்ப சாஃப்டான ஹீரோவாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து செம்மையாக ஆக்ஷனில் கலக்கியிருக்காரு, சூப்பராக இருக்குங்க. ஸ்டோரி லைன் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஏதோ ஓகே இப்போ இந்த படம் தானே ஓகே நார்மல் படம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் போக போக நாங்களே அந்த படத்துக்குள்ளே போயிட்டோம், அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் மூவி கூட. ஆக்சுவலி வந்து ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம், எல்லா பெண்களும் பார்க்கலாம், அப்புறம் பெண்களை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுற ஆண்களும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு பாடம்ன்றது மட்டும் இல்லை, இனிமே வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் பெண்கள் வந்து தைரியமாக வெளிவருவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் படம். அதனால் வந்து நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். அதே மாதிரி பேரண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் யுவர் டாட்டர்ஸ். நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எது வந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். மெசேஜ் வந்து கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை வந்து தப்பாக அப்யூசிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய தப்பான வீடியோகள் எடுத்து மிரட்டுறது இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் அது மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் சில பெண்கள் வந்து முன் வர மாட்டுறாங்க சொல்கிறதுக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி நான் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். எப்படிங்க இல்லை இது வந்து ஃபுல்ஃபில்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நடைமுறையில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து லீகலாக அக்செப்டடாக எனக்கு தெரியல. பட் இது மாதிரி இருந்தால் எங்களை மாதிரி பெண்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை படம் எங்கேயுமே லேக் ஆகலை. ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம், அந்த அளவுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படத்தில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா இருக்குது. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காருங்க, ஆக்ஷன் ஹீரோங்க, புது ஆக்ஷன் ஹீரோ நமக்கு வந்திருக்காரு, அதனால சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்மிருதி வெங்கட் ஷீஸ் க்யூட் என்ன சொல்கிறது, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து லைக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாரி இருக்காங்க, அதனால் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கேரக்டரும் காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மா கேரக்டர் வராங்க அவங்களாம் இருந்தாலும் சரி, இதுமாரி ஒவ்வொரு சீன்லையும் நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. இது ஆக்ஷன் சொல்லுங்கள். இல்லை இந்த அந்த மாதிரி வீடியோங்க வந்து நம்ம பார்க்கவே தேவையில்லை. இது வந்து சென்சாரில் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் முழுசாலாம் வந்து காமிக்கல. இதில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணுறாங்க, இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இல்லை இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தவிர்க்கலாம். பெண்கள் வந்து சும்மா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம், சாதாரணமாக
போயிட்டு வருவோம். நம்ம எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணுன்றது தான் இந்த படம். ஏன்னா வந்து பெண்கள் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு நினச்சி பழகுவோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை கொண்டு போகிறாங்க, எந்த இடத்துல வந்து நம்மளை நினைக்கிறாங்க, இன்டென்ஷனில் பழகுறாங்க தெரியாது. ஸோ இந்த படம் பார்த்தா உங்களுக்கு அது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். படம் பொறுத்தவரை செம்மையாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன், நான் இப்போ எடிட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். தருணம் மூவி பார்த்தேன். அண்ட் கிளாஸ் வச்சு என்ன ஒரு நாலேஜ் இருக்கும் எப்படி எடிட்டிங் பண்ணுறாங்கன்னு. இது சில விஷயம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் எடிட்டிங் வைஸ். ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக பண்ணியிருக்காங்க. படங்கள் மீன்ஸ் எப்படின்னா ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி தான், யூஷுவல் லவ் தான். பட் அது ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எப்படி எடிட் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு ஒரு நாலேஜ் நான் டெவலப் பண்ணேன் ஆஸ் எடிட்டிங் கிளாஸ் போயிட்டு அப்புறம். இந்த படத்தை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், ஸோ நார்மல் ஸ்டோரி தான். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு 5 விஷயம்னா என்னென்னா, காமெடி செம்மையாக இருக்குது. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயம் அன்எக்ஸ்பெக்ட் நடக்குது. அண்ட் தேர்டு ஒன்று இப்படி அப்படியே நம்ம ட்ரௌஸ் ஆகும்போது நம்ம கொஞ்சம் மேட் டூ அளவுக்கு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஃபோர்த்து ஒன்று, ஸோ சில விஷயம் நம்ம இன்டர்மிஷன் சில விஷயம் நம்ம கெஸ் பண்ணாமல் இருப்போம், அந்த விஷயம் நம்ம அன்எக்ஸ்பெக்ட் நடக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் ஒன்று சொல்ல ஃபைனலாக, நம்ம எல்லா படம் ஓகே ஹீரோ நினச்சி வருவோம்ல, இந்த படம் ஹீரோ இல்லாமல் கதைக்காக வாங்க, நல்லாயிருக்கு. கதை தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, நான் மனசாக படம் பார்த்துட்டு சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஆடியன்ஸ் பாருங்கள். ஆடியன்ஸ் மைண்ட் செட் நான் சொல்கிறேன்.